15 நிமிஷம் நான் என்ன புதுசு செத்துட்டேன்னு சொல்லிட்டேனா. கடலே ரத்த வெள்ளமா தான் இருந்தாங்க, ஒரு பயந்துட்டேதான். 87ஆம் ஆண்டு இதே மாதிரி சம்பவம் நடந்தது. அது விழாவில் ஏறி செத்தது, கடல்லே செத்தது. ஒரு ஆளுக்கு 6 வயசு, ஒரு ஆளுக்கு 1 வயசு, 2 மாதம். இந்த புவியில் மனிதன் தன் ஒரு சான் வயிற்றுக்கு படும் பாட்டினை சொல்ல வார்த்தைகள் இல்லை. பிழைப்பிற்காக பல்வேறுபட்ட தொழில்களினை செய்கின்ற மனிதர்கள் தாம் செய்யும் தொழில்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். மற்றைய தொழில்களை விட அதிக சவால்களை சந்திக்கும் ஒரு தொழில்தான் இந்த கடல் தொழில். கடல் தாண்டி மீன் பிடிக்க செல்லும் மீனவன் மீண்டும் கரை வந்து சேர்வது என்பது நம்பிக்கை இல்லாத ஒன்று. இப்படிப்பட்ட சம்பவங்களினை தமிழ் இலக்கியங்களிலும் கதைகளிலும் தான் படித்திருக்கின்றோம். ஆனால் இன்று அவ்வாறான ஒரு சம்பவம் யாழ் மாவட்டத்தில் குருநகர் பகுதியில் இடம்பெற்று அப்பகுதியினை கண்ணீரினால் நிரப்பியுள்ளது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத கடல் தொழிலினை யாழ் மாவட்டத்தில் குருநகர் பகுதி வாழ் மக்கள் தம் ஜீவனோபாயத்திற்காக செய்கின்றனர். இப்பகுதியில் சுமாராக 50 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவரது வாழ்வாதாரமும் கடலை நம்பியே உள்ளது. 29 வயதுகள் மட்டுமே நிரம்பிய மைக்கேல் கொலின் டினோஜனை வளமை போன்ற தொழிலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் காத்திருந்த டினோஜன் ஷாலினிக்கு பேர் இடியாக வந்தது ஒரு செய்தி. அவரது மன வேதனையினை இவ்வாறு தெரிவிக்கின்றார். என் பேர் ஷாலினி, என் ஹஸ்பண்ட் பேர் டினோஜன். அவருக்கு 29 வயசு. 10 வருஷமா என் மச்சானோட தான் தொழிலுக்கு போடுவேன். போன இடத்துல 9:45 மச்சான் வந்து கூப்பிட்டோன்னே இறங்கி போயிட்டேன் தொழிலுக்கு. போன வெயில் 12 மணி போல் எனக்கு தகவல் வருகிறது, இப்படி முள்ளு குத்திட்டதாம்ண்டு. நான் எனக்கு தெரியலை என்னண்டு. நான் முள்ளு குத்தினதா என்ன முள்ளாண்டு வைக்க முதல் மீனாம், அந்த கடலுக்கு முதல் மீன் தான் நம்ம அப்படி பாதிக்கிறதாம். அப்போ எதில் குத்தினு தொண்டையில் குத்தி இருக்கு, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோமுங்கன்னு சொன்னவைய. அப்போ நான் எனக்கு பதட்டத்தில் 2 பிள்ளைகளையும் இப்படி என்னால் போகலாது தானே. நான் என்னென்னு தெரியலையப்பா, அப்பாவை தான் அப்பாவையும் அண்ணாவையும் தான் விட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் 15 நிமிஷம் நான் என்ன புதுசு செத்துட்டேன்னு சொல்லிட்டேனா. நான் எதிர்பார்க்கல. ஹாஸ்பிட்டலில் என்ன கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன மாதிரி தொழில் கேட்டது. அப்போ என்ன மச்சான் சொன்னுவேன், தொழில் இப்படி தான் செய்கிறேன் நான். மீன் டிஸ்கோ தொழில், அந்த வேலைக்கு பேர் டிஸ்கோ தான். அதை போட்டுட்டு என் அண்ணன் லைட் அடிச்சிருக்குது. லைட்டு வெளிச்சத்துக்கு அந்த மீன் வந்துட்டு அக்கண்டி வேலை குத்திட்டு வேகமாக பாயுமாம். அந்த மீன் பாஞ்சி வந்து அவருக்கு தொண்டையில் குத்தி இருக்கு. அப்போ கடல்லே ரத்த வெள்ளமாக தான் இருந்தாமோ, பயந்துட்டே தான். என் புதுச தம்பி தானே, அவர் கூட புது சௌரம் தானே, அவர் உனக்கு ஒன்றும் இல்லையே, நான் யோசிக்காத, நான் உன்னை கொண்டு போனேன்ட்டு அந்த வழியால் ஒரு பைக் கொண்டு போனதான். வள்ளத்தில் அவர் ஏற்றி கொண்டு பைக் கொண்டு போகத்தானாம். ஃப்ரெண்டு அவர் நின்றுருக்கு போலீஸ். அவை தான் என்ன நடந்ததுன்ட்டு அவை கண்டுட்டினுமா. நாங்கள் எந்த பாதுகாப்பு நாங்கள் கூட்டி கொண்டு போகிறோம் வாங்கோன்னு சொல்லி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போனவையெல்லாம். அவையில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கடலுக்குள்ள இருந்தால் நிகழ்ச்சினதை நாங்கள் கண்ட நாங்கள் மூலப்பாடு கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் போனது? மச்சான் 3 பேர் தான். அவர் ஹஸ்பண்டும் மச்சான் என் தம்பி அவர்கிட்ட தம்பியும் அவர்கிட்ட சௌரத்தோட மச்சாட்ட புருஷன். உலகம் தொழில் போக தொழில் இது காற்று இதண்டா தான் நார்மலா இது செய்கிறது. 2 மாதம் வீட்டை நின்றுப்பேர். அன்றைக்கு தான் போனது தொழிலுக்கு. ஒரு ஆளுக்கு 6 வயசு, ஒரு ஆளுக்கு 1 வயசு, 2 மாதம். இரண்டு பிள்ளைகளின் தந்தையாக இருக்கும் இவர் கடலின் கரையில் பிறந்து கடல் அலையில் தவழ்ந்து வளர்ந்தவர். முட்டி மோதும் மீன்களுடன் நித்தம் விளையாடும் இவரை முட்டி மோதிய முரல் மீன் ஒன்று குடித்தது இவர் உயிரை. ஜூலை மாதம் 2ஆம் திகதி இரவு 11 மணி அளவில் வழமை போல் கடல் தொழிலுக்கு சென்ற டினோஜன் மீது முரல் மீன் பாய்ந்து அவரது தொண்டையினை குத்தி கிழித்தது.
அவருடன் சென்றவர்கள் வீட்டில் காத்திருந்த மனைவிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தொண்டையில் முள் குத்திவிட்டதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதாகவும் கூற திகைப்படைந்த மனைவி இரு பிள்ளைகளுடனும் எவ்வாறு செல்வது என தனது தந்தையினையும் அவரது தமையனையும் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்று 15 நிமிடங்கள் கழித்து கணவன் இறந்து விட்டதாக தொலைபேசி மூலமாக கூறியதாகவும் கனத்த மனதுடன் தனது துயரத்தினை வெளிப்படுத்தினார். இவ்வாறு அபாயகரமான கடல் தொழிலில் முரல் மீன் தாக்கி சிறு காயங்களுடன் பிழைத்துக் கொண்டவர்கள் அதிகம் இங்கு வாழ்வதாகவும் 1987 மற்றும் 1990 ஒருவரும் இப்பொழுது 2024 மைக்கேல் கோலின் டினோஜனும் உயிரிழந்துள்ளதாக குருநகர் வாழ் மக்கள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். என் பேர் ரொபின்சன். 87ஆம் ஆண்டு இதே மாதிரி சம்பவம் நடந்தது. அது விழாவில் ஏறி ஆள் செத்தது, கடல்லே செத்தது. அதே மாதிரி 90ஆம் ஆண்டும் நெத்தியில் ஏறி ஆள் செத்தது. 2024ஆம் ஆண்டு இவற்றை சந்தர்ப்பம் 3ஆம் ஆண்டு காலத்தில் ஏறி செத்துருக்கிறார். மற்ற ஏரியை சொல்ல அழைக்கலாம். கையில் ஏறி இருக்குது, காலில் இருக்குது, நெஞ்சில் ஏறி இருக்குது, தலையில் ஏறி இருக்குது. மற்ற உடம்பெல்லாம் சில காயங்களோடு வந்துருக்காங்க. ஆனால் உயிர் சேதம் இல்லை. உயிர் சேதம்னு சொன்னால் குருநகருக்கு 3 பேரில் 87 90ஆம் ஆண்டும் இப்போ 2004ஆம் ஆண்டும் 24ஆம் ஆண்டு இந்த மருமன் மோசம் போயிருக்குது. மீன் பழக்கங்க கூட அப்போ பாச்சுன்னு சொல்லி விட்டு வாடுவாங்க. அதில் வந்து நல்ல இதான் இது. அவர் சாகும்போது அவருக்கு இளம் வயது 37 வயது செத்துறாரு. 37 வயது. மற்றவர் 45 வயது செத்துரு. கடத்தலை பொறுத்து மீனவரை பொறுத்தன்னா நாங்கள் கடலில் போகிற இயக்க அது கரை சேர மட்டும் அது ஆண்டு இருக்கிறது. நான் கடத்தொழில் போகிற இயக்க. ஆனால் இப்போ இல்லை, இப்போ இன்னொரு காலத்தில் இருந்து நான் கடத்தொழில் போய் வந்து நாங்கள். ஆனால் எப்படியான சம்பவம் முயற்சி சம்பவம்ன்றது இந்த 3 பேர் தான். மற்றெல்லாம் காயப்பட்டிருக்காங்க. எங்கள் மாமாக்கெல்லாம் ஜெகநாத் மாமான்னு சொல்லி அவரெல்லாம் பாத்தி வேலை விடும்போது 83ஆம் ஆண்டுலாம் பாத்தி வேலை விடும்போது வயிற்றில் முறையில் இருந்தது. வயிற்றில் முறையில் ஏறி அவரை கொண்டு நான் ஹாஸ்பிட்டலில் விடும்போது அவருக்கு ஆட்டுக்குரல் வச்சு தான் அவரை நாங்கள் வீரர் காப்பாற்றினாங்க. அப்படி எங்களை கொரோனா பகுதியில் கன ஆக்களுக்கு இப்படி நடக்கப்பட்டது. இளவயதுன்னு சொன்னால் இந்த மருமன் தான், அதாவது 29 வயதில் ஆள் மோசம் போயிருக்கு. இவருக்கு பிளட் ஓவராப் இப்படி இந்தளவு இதில் குத்தி இப்படி இந்தளவு காயமுள்ளா போன்றது. இப்போ வந்து அதெல்லாம் வீட்டில் இருந்த இரத்த குழாயம் சுவாச இதயம் லொக் பண்ணி அவங்க கொழுப்பின புல்லோல் செம்லாங்க புல்லோல்லானே சின்ன புல்லோல்லானே அவங்க சரத்தால் அடைத்தபடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல அந்த இரத்த முள்ளுக்கு போய் சுவாசப்பையையும் இதயத்தையும் மூடி அவரை உயிர் போயிருக்கு. முதல்ல ஸ்டாலில் சொல்லி நெத்தியில் அடிக்கன்னு சொல்லி அவர் பால்லே செத்து காலிலே பால்லே அடிச்சு நெத்தியில் ஏறி அந்த மூளையை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது குத்தின உடனே சும்மா குத்தாது, குத்தினா சுத்தம். இப்போ நெல்ல ரோட்டெல்லாம் கூட இல்லையா, அது மாதிரி சுத்தம் சுற்றி தான் பக்கம் தன்னை காப்பாற்றும். அந்த கட்ட சூழ்நிலை நாட்கள் தாக்கிக்காகும். அது வலையில் பட்டாலும் கூட அப்படி கம்மான் மாதிரி சுற்றிடும். முறுக்கு அவங்களோட பாசத்தில் சொல்ல போனால் முறுக்கு மாதிரி முறுகிடும். கயிற்ற முறுக்கே இல்லையா பப்பளம் மாதிரி சுற்றிடும். பெரிய முறையில் பாயம், சின்ன முறையில் பாயம் கூட சின்ன முறையில் பெரிய முறையிலலாம் காயப்படும். பெரிய முறையில் சொன்னால் இந்த முறைகள் காயப்படும். அதுக்கு இந்த நீள பல் ஒழுங்கு நீள ஊசி சரி. அது நான் எந்த அனுபவத்தில் சொல்லி செய்யும்போது ஒரு நான் பாய் எடுத்து ஓடி வரும்போது கூட உடல் தூங்கி வரும்போது வள்ளத்தை தாக்கி அப்படியே பிடிச்சுன்னு வந்தது. வள்ளத்தை வள்ளத்தை பையெல்லாம் மர வெள்ளத்தையே பிடிச்சி இதில் வந்து அப்படி போய் உங்களுடைய ஃப்ளவர் அதில் இருக்குது. நாங்கள் காலை தூக்கிட்டோம், அது அப்படி வந்து இடிச்சு வந்து அப்படியே நின்று. இது ஒரு முதல் மாதம் தான் பாதிக்கும். மற்ற தொழிலை பொறுத்து நாங்கள் கடலில் போடுவோம். மற்றது வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டதில்லை. மற்ற நீர் என்று சொல்லி கடலில் ஒரு நீர் ஒன்று இருக்குது, அது நச்சு நீர்னு சொல்லி அதுக்குள்ள ஆள்காரருக்கு இப்போ தொழிலாளிக்கு அது முந்தி அது பெருசாக பாதிக்கப்படல. இப்போ பாதிப்பு கொஞ்சம் உண்டாகப்படுது. விலை வளைச்சி வச்சு நான் முன்னிடும் விலை வச்ச இடத்துல கொஞ்சம் தலை கூப்பிடுவோம், இங்கே வாடா வந்து போய் பார்த்தா ரத்தமாக ஒன்றுமே அப்படியே போட்டில் அலையத்துட்டு பண்ண பாலம் இருக்குது. அதில் ஒன்று இறக்கிட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து அவரை மறைச்சி ஏற்றி விட்டான். மோட்டர் சைக்கிளில் போய் ஒரு 11:50
அப்படி இருக்கு மேட்டு விலை. நீங்கள் இதுக்குமே அப்படி சம்பவம் நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கிறது இப்படி சாகிற அளவுக்கு இல்லை, சும்மா அந்த நோம்புல குத்திருக்க கைகள் காலில். அப்புறம் என்னென்ன கதையை குழந்தைங்க நீங்கள் எப்படி குழந்தைங்க வழியில் பண்ணிக்காத இங்கே வேறு நாங்கள் பண்ண பாலத்தில் அப்படின்னா அப்புறம் அதனால் என்னென்ன ட்ரான்ஸ் பண்ணீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் எப்படி தொடர்பு எப்படி அது மோட்டர் சைக்கிள் வந்ததுனால மறைஞ்ச அப்போ ஒன்று வந்து ஏற்று சொல்லுவான், ஏற்றுக்கணும் அப்படியே கொண்டு போவாங்க. கடைசியாக நீங்கள் அவரை கிட்ட போய் தூக்கிக்க என்ன காட்சி அவங்கள்ட்ட சொல்லி நான் சொன்னவர் அவரில் மீன் குத்திட்டான்னு என்ன அது மட்டும் தான் சொன்னவரா வேற ஒன்று நீங்கள் அப்போ மீன் குத்தினார் மீன் இதில் களத்தில் குத்தேக்க தனி ரெண்டவரா தனி பக்கத்தில் இப்படி வந்த அந்த அப்படி பக்கத்து நான் எத்தனை வேண்டீங்க 3 90ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு நெத்தியில் அடித்து கொண்டு வந்து 4 நாளாக அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் மோசம் போச்சு. ஓ அது எங்கே இந்த கடலில் நடந்ததா இந்த கடலில் இதில் தூரம் போகும் களத்தால் மோட்டு வருது. அப்போ 100ஆம் ஆண்டு காலப்பையில் வந்து இப்போ இதே சீசனா இல்லை என்ன மாதிரி அது இப்படி ஒரு காலத்தில் தான் அந்த இது நடந்தது. விட்ட காலம் அது இப்படி ஒரு காலம் தான், இப்படி ஒரு நேரம் காற்று கொஞ்சம் அடித்து கொண்டு கேட்கதான் அவருக்கும் இப்படி ஒரு இது நடந்தது 90ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நடந்ததுன்னா இப்போ தான் இந்த சம்பவம் களத்தில் இது இருக்கு. அவருக்கு நெத்தியில் கொடுத்துருக்காங்க. மீன் தொழில் பொருளத்தில் வந்து உங்களை அந்த இது பாடி ஏறி இருக்குன்னு தானே அதில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கா அப்படி இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை. இவருக்கு அவசர சிகிச்சைக்கா முதல் உதவிக்காக அதை வைக்க மாதிரி அப்படி இல்லை. நெஞ்சடைச்சானே என்ன செய்தான்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். முதலுதவி ஒன்றுமே இல்லை. அது அப்படி இல்லை எந்த நேரங்கள் எந்தெந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்லலாம் தானே. அதால் சில நேரத்தில் போட்டில் ஓடி வந்து உடனே இங்கே வச்சு ஏற்றிக்கொண்டு போயிடுவாங்க. கூடிய இடையில ஒன்றும் செய்ய வசதி. இந்த ஆண்டு 5 உயிர் போயிருக்கு காட்டடைப்பில் தொழில் போனாங்க. தண்ணிக்கலையா? தண்ணிக்கு போயிருக்கு. தொழில் போகும்போது செத்துருக்காங்க. வயசான ஆக்கல? வயசானவங்க எல்லாமே ஆக்கள் 40 வயது 45 வயது மற்ற 55 வயதான ஆக்களும் செத்துருக்காங்க. கூட இப்படி குத்தி இஞ்சால வந்து மற்ற நாள் இப்படி கடிச்சு விசநாய் கடிச்ச மாதிரி பிச்சை எடுத்தது. தொழிலில் அது நடக்கவே தான். கரையில் தொலைச்சிட உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது. கடலை பொறுத்து போகிற சூழ்நிலைக்கு கரை சேரு மட்டும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவன் நுழைக்கிறதுக்கு அந்த கடலில் போகிறான். அவன் கரை சேரு மட்டும் அவன் ஆண்டவரை அவனை நாங்கள் அவருடைய தொழில் இருப்போம், அவருடைய அந்த சந்தியில் இருப்போம், எல்லாம் செய்வோம். சொல்லுங்கள். அவர் இந்த வருஷம் தான் இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்றோட போகணுன்னு நினைச்சார். அது கடவுளாக பார்த்து என்ன எங்களுக்கு புறப்பண்றது கேட்க இறப்பண்ணும் எழுதி இருக்கும் பையகத்தில். ஒவ்வொரு முடியும் வந்து நாங்கள் எடுக்கிற இல்லை தானே ஒன்றும் மேலே புற கேட்க எல்லாம் இறப்பன்று எழுதி இருக்குன்னாங்க. ஆத்மா திருப்பி வருமானா வராதண்ணா. இன்றைக்கு இருக்கணும் நாளைக்கு இருப்பானா இல்லை. நான் பெரியாள் நீ பெரியாண்டு கைக்கிழமை இல்லை. எல்லா மனிதனுக்கும் ரெண்டு கற்பனை இருக்கு. எவ்வளோ காலம் ஒன்றா இருக்கிறீங்க 2 பேரும்? இப்போ எனக்கு 29 வயதுண்ணா, அவருக்கும் 29 வயது. ஆனால் மானத்தால் பார்த்தா அவர் எனக்கு அண்ணா. ஆனால் என்ன அண்ணான்னா கூப்பிடுவேன். என்ன சொன்னால் நான் பிள்ளைங்க புழக்கங்க வளர்ப்பேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இது இடம் தானே? இது மாடி நாங்கள் அங்கே அருகா கிரவுண்டுக்கு அங்கால ஆப்போசிட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி நடந்த நாங்கள் கேள்விப்படுறோம். அண்டு இரவு நாங்களும் தான் தொழிலுக்கு போனாங்க. என்ன பண்ணீங்களா? நாங்கள் என்ன போக போகிறீங்களா? நாங்கள் எங்களோட போட்டில் போனாங்க, அவரோட போட்டில் போனாங்க தொழிலுக்கு. ஒரே தொழில் தான் இல்லை. கடலுக்கு செல்லும் மீனவன் உயிர் கரை சேர்வது நம்பிக்கை இல்லாத ஒன்று என்பதை ஒவ்வொரு மீனவனும் அறிந்தது. தன் உயிரினை இறைவன் கையில் கொடுத்துவிட்டு எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் மீண்டும் அலைக்கடலின் நடுவே மீனவனின் போராட்டம் தொடரும்.